ஆரோக்கியமான செய்தியின் நேரம் என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். எந்த காரியமும் வாய்க்கவில்லையே என்று வேதனையோடு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 16:33. சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, முந்தைய நாட்களில் பார்த்தீங்கன்னா சில காரியங்களுக்கு சீட்டு போட்டு காரியத்தை வாய்க்க பண்ணுவது உண்டு. அதாவது குலுக்கல் முறை என்று கூட சொல்லுவாங்க. ஆனால் அந்த காரியத்திலே காரியம் வாய்ப்பது நம்முடைய கர்த்தரால் தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பெயரில் சீட்டு போட்டாலுமே காரியத்தை வாய்க்க பண்ணுவது நம்முடைய கர்த்தர் மட்டுமே. வேதத்திலும் பார்த்தீங்கன்னா சில இடங்களிலே சீட்டு போட்டு காரியத்தை வாய்க்க பண்ணி இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கர்த்தரின் தீர்க்கதரிசியாகிய யோனா கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் தர்சீசுக்கு போக அன்றைக்கு கப்பல் ஏறினார். அன்று பயங்கரமான ஒரு புயலால் அந்த கப்பல் அன்றைக்கு அலை மோதுகிறது. கப்பலில் உள்ளவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க, ரொம்ப பயப்படுறாங்க. யாரால இந்த பிரச்சனை வந்திருக்கும் என்று சொல்லி சீட்டு போடுகிறார்கள். சீட்டு அன்றைக்கு யோனாவின் பெயரிலே விழுந்தது. உடனே பாருங்க, யோனா சொல்லுகிறார், நான் என் கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இந்த கப்பலிலே பிரயாணம் பண்ணுகிறதினால் இந்த புயல் வந்தது என்று சொல்லி மாலுமியிடம் சொல்லுகிறார். அவர்கள் வேறு வழியே தெரியாமல் கப்பலில் இருந்த யோனாவை கடலிலே தூக்கி போடுறாங்க. உடனடியாக அன்றைக்கு அந்த ஆக்ரோஷமான புயல் நின்றது. ஹல்லேலூயா. இந்த காரியத்தை செய்தது யார்? நீதிபரராகிய நம்முடைய கர்த்தர். அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக யூஸ்து மத்தியா என்ற 2 பேருடைய பெயரில் சீட்டு போடுறாங்க. அன்றைக்கு சீட்டு மத்தியாவின் பெயரிலே விழுந்து 12வது சீடராகிறார் அவர். சீட்டு போட்டாலுமே காரிய சித்தியும் அது கர்த்தரால் வந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட காரியம் வாய்க்கப்பட ஒவ்வொரு நாளும் அவரை நேசித்து முழு மனதோடு நாம் தேடும்போது அவரே நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இனி நீங்க கலங்கவே வேண்டாம். காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, பிள்ளைகள் காரியத்திலே, கையின் பிரயாசத்திலே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் உங்களோடு கூடவே இருக்கிறார். காட் பிளஸ் யூ. நாம் ஜெபிக்கலாம். நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே. சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். உம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுவது நீர் மட்டுமே. உம்முடைய பிள்ளைகள் உம்முடையத்திலே வைக்கிற விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுத்து காரியத்தை வாய்க்க பண்ணி சந்தோஷப்படுத்தும். உம்முடைய கரத்திலே உம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.